அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புது விஷயத்தோடு சந்திப்பில் மொழிகிறேன். பங்குனி பூத்தட்டும் பால்குடமும் முத்துமாரி காத்திடுவாள் ஆத்தாள் காத்தாயி திரு கண்ணபுரம் சேர்ந்தால் மகமாயி திருவேற்காட்டில் காத்திருந்தேன் கருமாரி அம்மா விளையாடுகின்றாளே ஒரு மாறி வெட்ட வெளிப்பாதையிலே தாய் சிரிப்பாள் இந்தன் வினைகள் எல்லாம் பார்வையிலே சுட்டெரிப்பாள் முத்தம்மா என்று அழைத்தால் மாறி முத்தம்மா முத்துமாரி முத்தம்மா என்று அழைத்தால் முன்னடப்பாள் தன் முக்குத்தி ஒளியாலே கண் திறப்பாள் கடற்கரையில் தவமிருந்தாள் பூமாரி கண்ணி என் கண் துடைத்து கை கொடுத்தாள் முண்டக கண்ணி நடப்பதெல்லாம் நடக்கட்டும் அது விதியாகும் சிவநாயகியாள் துணை இருப்பாள் அது போதும் காத்திடுவாளாத்தாள் காத்தாயி திரு கண்ணபுரம் சேர்ந்தால் மகமாயி என்ற சீர்காழி திரு கோவிந்தராஜன் குரல் அம்மனை துதிக்கும் போதெல்லாம் என்னுள் ஒலிக்காமல் போவதில்லை. சின்னஞ்சிறு பெண் போலே என்ற பாடலும் கேட்கும் கணம்தோறும் ஒரு பரவசம் உணர்வும். அம்மன் கோயிலின் பக்கம் சென்ற போதும் அங்கிருந்த ஆன்மீக அலை பறவை நம்மை சூழ்ந்து நிரம்பி அதே பரவசத்தில் உடலெங்கும் புல்லரித்தது. ஆடிதான் அம்மனுக்கு உகந்த மாதம் என்றாலும் காரைக்குடி பகுதியில் பங்குனி புத்தட்டும் பால்குடம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. செவ்வாய் திருவிழா, புத்தட்டு, முளைப்பாரி, மதுக்குடம், பால்குடம் எடுத்தல், அலகு குத்துதல், காவடி, கரகம், தீச்சட்டி எடுத்தல், தீ மிதித்தல், பூ மிதி என மிகச் சிறப்பாக பங்குனி திருவிழா கொண்டாடப்படுகிறது. காரைக்குடியில் 2 முத்துமாரியம்மன் கோயில்கள் உள்ளன. செக்காலையில் பெரிய முத்துமாரியம்மனும் முத்துப்பட்டினம் மீனாட்சிபுரத்தில் சின்ன முத்துமாரியம்மனும் கொலுவிருந்து அரசாட்சி செய்கிறார்கள். பாலை மதுக்குடம் எல்லாம் கூட எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த வருஷம் மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோயிலின் திருப்பணி காரணமாக விழா ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த வருடம் இப்போது நடக்கிறது. தென்னம்பாளையை சீவி குடத்தில் வைத்து உள்ளே மஞ்சள் தண்ணீர் வேப்பிலை போட்டு மதுக்குடம் அமைக்கிறார்கள். பூத்தட்டு திருவிழா முடிந்ததும் வளர்க்கப்படும் உழைப்பாரிகள் நவதானியம் 2 அடி நிலத்துக்கு செழித்து வளர்ந்திருந்தன. பங்குனி திருவிழாக்கள் இத்திருவிழாவில் நேர்த்திக்கடன் செலுத்துவோர் 1 மாதம் அல்லது 1 மண்டலம் காப்பு கட்டி விரதம் இருக்கின்றார்கள். புது மஞ்சள் உடையுடன் குளித்து வந்து நேர்த்தி கடனை செலுத்துகின்றார்கள். கையில் வெப்பம் போக்கும் வேப்பிலையுடனும் மங்களகரமான மஞ்சளும் குங்குமமும் அணிந்து வருகிறார்கள். வீதியெங்கும் கோலமிட்ட வாசல்களில் வரும் பக்தர்களை அம்மனாக நினைத்து பாதத்தில் மஞ்சள் நீர் ஊற்றுகிறார்கள் மக்கள். சென்ற வாரம் பெரிய முத்துமாரியம்மன் கோயிலில் மிக பெரும் அளவில் பூத்தட்டு நிகழ்ச்சி நடந்தது. ஊரெல்லாம் பூவாசம். தாமரை, சாமந்தி, ரோஜா, மல்லிகை, முல்லை, இருவாட்சி, மறுக்கொழுந்து என வாசமிக்க மலர்கள் நிறைந்த பூத்தட்டை வான வேடிக்கையுடன் வண்டி வண்டியாக கொண்டு வந்து கோயிலில் செலுத்தினார்கள். மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க மின் அலங்காரம் செய்யப்பட்ட ஊர்திகள் ஊர்வலமாக வர அங்கங்கே இருக்கும் அனைத்து மக்களும் வாசலில் மிக பெரியதாக தேர், மயில், தீபம், முளைப்பாரி கோலங்கள் எல்லாம் போட்டு வரவேற்கின்றார்கள். பூத்தட்டையும் செலுத்துகின்றார்கள். பல்வேறு சமூகத்தாரின் மண்டகப்படி தொடர்ந்து நடைபெறுகின்றது. மலர் அபிஷேகத்தில் முகம் மலர கிடக்கிறாள் முத்துமாரி. பெண் குழந்தைகள்லாம் பால்குடம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இசை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தப்படுகின்றது. அதற்கு முன் விழா மேடையில் சிறுவர்கள் தெய்வ திருப்பாடல்களை சொன்னார்கள். ஒரு சிறுவன் திருவாசகத்தை முழுமையாக சொன்னான். கேட்க கேட்க இன்பமாக இருந்தது. பலூன், மிட்டாய், அணிமணி கடைகளும் அங்கங்கே ஒளிவெள்ளமும் உறவினர் கூட்டத்தின் கலகலப்பும் ஊரை உல்லாசமாய் வைத்திருந்தது. பூத்தட்டு முடிந்ததும் இந்த வாரம் நேற்று இரவு முளைப்பாரி மதுக்குடம் கொண்டு வந்து கோயில் வைத்திருக்கிறார்கள். இவற்றை சிவன் கோயில் ஊரணியில் இன்று சேர்ப்பார்கள். ஆடி மாதத்தில் சூலம் போன்ற அலகு குத்தி வேண்டுதல் நிறைவேற்றுவார்கள். அது ரொம்ப பார்க்கவே பரவசமாக இருக்கும். ஆணி செருப்பறிந்து நடந்து வருவார்கள். இன்று பால்குடம், அலகு, காவடி, தீச்சட்டி, தீமிதி என்று ஒரே கோலாகலமாக இருந்தது. அன்று வீட்டுக்கு வீடு விருந்தினர்கள் வந்திருக்க கிடாய், கோழி என குழம்பு வாசமும் உறவினர்களின் சந்தோஷ குரல்களும் ஆனந்த வாரியாக்குகின்றன. சில பேர் உடம்பெங்கும் அலகு குத்தி காவடியில் எடுத்துகிட்டு போனாங்க. அதாவது இருவர் உடம்பெங்கும் அலகு குத்தி காவடி எடுக்கின்றார்கள். சிலர் வாயில் நீண்ட சூலத்தை அலகு குத்தி வந்தார்கள். கோயில் வாசலில் குலவை ஒளியுடன் அலகு குத்தி அலகு நீக்கி திருநீர் போட்டு எலுமிச்சையை வைக்கிறார்கள். இந்த குழந்தைகள்லாம் கூட பால்குடம் எடுக்குது. குட்டி குழந்தைங்கள்லாம் கூட குலவை ஒளியுடன் குட்டி பிள்ளைகள் பால்குடம் எடுத்து வந்த காட்சி சிறப்பு. குடம் குடமாக பாலபிஷேகத்தில் முகமும் அகமும் வளர காட்சி அளிக்கின்றாள் நம் வெக்கை நோயும் ஊழ்வினையும் தீர்க்கும் முத்துமாரி. வாசலில் தண்ணீர் பந்தல் அமைத்து நீர்மோர், பானகம், சர்பத் என்று வழங்கி இன்புறுகிறார்கள் மக்கள். அங்கங்கே அன்னதானமும் நடைபெறுகின்றது.
மக்களுக்கு கோடையில் ஏற்படும் வெப்ப நோய்கள் தாக்காதிருக்கவும், பயிர் பச்சை செழிக்கவும், உயிரினங்கள் வாழவும், நோய் நொடியிலிருந்து உயிர் பிழைக்க வேண்டிக் கொண்ட நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றவும், வம்சம் செழிக்கவும், வியாபாரம் பெருகவும், விவசாயம் சிறக்கவும் மக்கள் வேண்டிக் கொண்டு முளைப்பாரி, மதுக்குடம், பால்குடம், தீச்சட்டி, தீமிதி, கரகம், காவடி, அலகு குத்தல் போன்ற பிரார்த்தனைகளை செலுத்துகின்றார்கள். வாழ்க எம்மை வாழ்விக்கும் முத்துமாரி, வளர்க என்றும் நம் அம்மன் புகழ். நன்றி.